மன நிறைவா இருக்கு. 2 பேர், ஒரு முதியோர், ஒரு குழந்தை. அவங்களுக்கு சக்கர நாற்காலி நம்ம முகால் மூலம் வாங்கி கொடுத்து, தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு நபர் இங்கே இருக்காரு. எனக்கு மகத்தான வாய்ப்பு எங்கள் தலைவர் அளித்தார். நான் நிதி அமைச்சராக இருந்தேன். இன்றைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் அமைச்சராக இருக்கிறேன். எனவே மாநில அளவில், என் நாட்டளவில் ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினராக இருந்திருந்தாலும் எத்தனையோ பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதை என் திறமைக்கும் என் உழைப்புக்கும் முடிந்த அளவுக்கு நான் செய்தேன். மதுரைக்கு பல திட்டங்களை கொண்டு வர வாய்ப்பு இருந்தது, அதையும் செய்தேன். நிதி ஒதுக்கீடு செய்து பல பாலங்கள், பல ஹவுசிங் மல்டி ஸ்டோரி கட்டடங்கள், பலருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் முதலீடுகள், இதெல்லாம் செய்தாலும் எனக்கு இருக்கிறதுலே சிறப்பான பணி, மகிழ்ச்சி தரும் பணி என்னவென்றால், தொகுதியை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளில் எண்ணற்ற முயற்சிகளால் பல தகவல்களை திரட்டி ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு பாகத்திலும், ஒரு வட்டத்திலும் யார் இருக்கா, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களை எப்படி உதவி செய்யலாம் என்று தெரிந்து, தொகுதி மேம்பாட்டு நிதியாக இருக்கட்டும், இல்லை அரசாங்கத்துடைய திட்டமாக இருக்கட்டும், என் நிதியாக இருக்கட்டும், எந்தெந்த வகையில் என்னால் பணி செய்ய முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, நன்மை செய்ய முடியுமோ, அதை அனைத்தும் செய்திருக்கிறேன் என்ற மனநிறைவோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு மதுரை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 3வது கூட்டுக்குடி பெரியார் திட்டம் முடிந்த பிறகு குடிதண்ணி உபரி மாநகரமாக நாமல் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு இருக்கிற நிறைவு, நல்லா தண்ணி வருது. இப்போ எல்லா ஓவர் டேங்கையும் புது டேங்கை வர கட்டி எல்லாத்தையும் ஏற்றிட்டோம். அது ஒரு நன்மை. கோயிலை பொறுத்த வரைக்கும் அர்ச்சகர்கள்லாம் ஏற்றுக்கொண்ட தேதியாக செப்டம்பர் 17 கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று முதலமைச்சரும் அரசாங்கமும் அறிவித்திருக்கிறோம். எனவே அந்த வாக்குறுதியையும் ஓரளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறோம். தொகுதி மேம்பாட்டு நிதியில் இதுவரைக்கும் சுமார் 28 அங்கன்வாடிகள், 25 ரேஷன் கடைகள் என்று கட்டி அன்றாட தேவைக்கு, மக்களுடைய தினப்படி தேவைக்கு, குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு பணி செய்து வருகிறோம். எத்தனையோ தனிநபருக்கு ஓய்வூதிய தொகை, ரேஷன் அட்டை, மாற்றுத்திறனாளிகள் உபகரணங்கள் என்று பல்வேறு திட்டங்களை பணி செய்ய முடிந்தது. எல்லா அரசு பள்ளிகளிலும் கழிப்பறைகள், இன்னும் கல்வி அறைகள், குடிதண்ணி, ஸ்மார்ட் கிளாஸ், கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டோம். அந்த அடிப்படையில் நான் சொல்வேன், ஓரளவுக்கு எனக்கு மன நிறைவு இருக்கு, திருப்தி இருக்கு. என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னால் பணியாற்ற முடிந்தது. வாய்ப்பளித்தால் அதை இதுவரைக்கும் செய்த சிறப்பான முயற்சிகள் மாநில அளவில், நாள் அளவில், மாநகர அளவில், தொகுதி அளவில், பாகம் அளவில், தெரு அளவில், தனிநபர் அளவில் என்னென்ன விளைவு வந்திருக்கோ அதை இன்னும் 5 ஆண்டுகள் சிறப்பாக செய்வேன் என்று உறுதி கூறி உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.